துடைக்க நான் உன்னழைக்க இது போதும் எனக்கு, இது போதுமே, வேறென்ன வேணும் நீ போதுமே. இது போதும் எனக்கு, இது போதுமே, வேறென்ன வேணும் நீ போதுமே. மூங்கில் தோட்டம், மூலிகை வாசம், நிறைஞ்ச மௌனோ நீ பாடும் கீதம். பௌர்ணமி இரவு, பனி விழும் காடு, ஒத்தையடி பாத உன் கூட பொடி நட. இது போதும் எனக்கு, இது போதுமே. வாயுசனின் பியானோ இசையோடு சாயிசன் பாடிய பாடல் அது கடல் திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடலின் ஒரு அன்பிளக்ட் வெர்ஷனாக ஒலித்தது. வணக்கம் FM பெருமைக்குள் தமிழா. இது நான் பேச நினைப்பதெல்லாம் சாயிசன் எங்களோடு இருக்கின்றார். சரி சாயிசன், நீங்கள் எத்தனை வயதில் ஒரு மேடை நிகழ்ச்சியில் தோன்றினீர்கள்? 8 வயசு. எங்க எனக்கு ஞாபகம் இல்லை. எப்படி 8 வயசுன்னு தெரியும்? 8 வயசு எனக்கு போட்டோ எல்லாம் இருக்கா? ஏன்னா ஃபோட்டோ இல்லை. ஏன்னா அந்த வயசில் இருக்கும்போது மதுரைன்னு ஒரு படம், விஜய் சார் நடித்த ஒரு படம், அந்த படம் ரிலீஸ் ஆனது. ஓகே. ஸோ கில்லி சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் மதுரை. ஸோ அதில் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். அந்த ஒரு சின்ன போர்ஷன், ஒரு சின்ன பையன் பாடுவார் ஒரிஜினலில். ஸோ அந்த போர்ஷன் தான் நான் பாடியிருக்கேன். யாருடைய மியூசிக் ப்ரோக்ராம் அது? எங்களுடைய தான் ஓன் பேண்ட். ஸோ கலக்கல்ஸ்னு ஒரு பேண்ட். ஸோ என்ன ஷோன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ஒரு ஷோக்கு பாடி இருக்கும். எப்படி உங்களை செலக்ட் பண்ணினாங்க? அதுக்கு எப்படி நீங்கள் தான் பாடணும்னு சொல்லி யார் கேட்டாங்க? ஆக்சுவலாக அண்ணா தான் கட்டாயப்படுத்தி. ஞாபகம் இருக்கு அந்த வரி? என்ன வரி? என்று மச்சான் பேர் மதுரை நின்று பாரு அதிர. அவ்வளோதான். அதே தான். அதன் பின்னர் நீங்கள் சூப்பர் சிங்கருக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் எப்படி வந்தது? ஏன்? எனக்கு ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட் இல்லை சூப்பர் சிங்கர் போகிறதுக்கு. அண்ணா தான் சொன்னார், சூப்பர் சிங்கர் போனால் நிறைய கற்றுக்குவேன், நிறைய இதோட ரொம்ப நல்லா பாடுவேன், நிறைய. ஸோ இந்தியாவில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நல்ல எக்ஸ்போஜரும் இருக்கும் சொல்லி என்ன அனுப்பினார். ஸோ ஆடிஷன்ஸில் போய் எஸ்பி ஷைலஜா மேம் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்தாங்க, ஜட்ஜாக வந்திருந்தாங்க. ஸோ என்ன பாட்டு பாடினீங்க ஆடிஷன்? நிறைய பாட்டு பாடியிருக்கேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டாக போகும்போது ஒரு பாட்டு பாட சொன்னாங்க. ஸோ நான் குரு படத்துலேருந்து ஏமான் புறமங்கேன்னு ஒரு பாட்டு பாடியிருக்கேன். கேட்டு பாடினேன். தெரியுமா ஞாபகம்? அது குரு, புதிய குரு. நல்ல பாடல் ஒன்று. அது கூட உங்களுடைய அன்பிளக்ட் வெர்ஷனாக வந்ததா அந்த பாடல்? இல்லை, நம்பர் இல்லை. சரி, கொஞ்சம் கேட்டு பார்ப்போம் அந்த பாடல். ஏ மான்புரு மங்கையே நில்லாயோ, செம்மாதுளை வாய்மொழி சொல்லாயோ. ஏ மான்புரு மங்கையே நில்லாயோ, செம்மாதுளை வாய்மொழி சொல்லாயோ. ஏ மான்புரு மங்கையே, ஏ மான்புரு மங்கையே, ஏ மான்புரு மங்கையே. அங்கே என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைத்தது? இன்னும் மறக்க முடியாமல் இருக்கக்கூடிய அனுபவம் என்ன இருக்குது? நிறைய இருக்கு ஆக்சுவலாக. ஆனால் மோஸ்ட் மெமரபிள்னு சொல்லணும்னா 3 இருக்கு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரடக்ஷன் ரவுண்டுக்கு ஒரு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஸோ ஆனந்த் சார் வீட்டில் ட்ரைனிங் எடுப்போம். ஸோ ஆக்சுவலாக ஒரு நாள் அவர் வீட்டை போகும்போது அன்றைக்கி என் பிறந்த நாள். ஸோ விஜய் டிவியும் மற்ற இன்டர்நேஷ்னல் கண்டஸ்டன்ஸ் எல்லோரும் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்குமே நான் மறக்க மாட்டேன். ஸோ
அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொரு அனுபவம் வந்து பி சுஷீலா மேம் முன்னாடி பாடுறது, அன்று வந்ததும் இதே நிலா வந்து ஒரு பாட்டு பாடினேன். ஸோ அந்த பாட்டு பாடினதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் மூணாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து விஜய் மியூசிக் அவார்ட்ஸ். ஸோ அதில் வந்து ஆக்சுவலாக அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து, பசங்கள் எல்லாம் சேர்ந்து ரெக்கார்டிங் பண்ணியிருந்தோம். ஸோ இந்தியாவில் எப்படி பிளேபேக் சிங்கிங் என்ன மாதிரி இருக்கும்னு எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சது. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆக்சுவலாக நம்ம மூணு பெரிய பாடகர்களுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுத்தோம். மலேசியா வாசுதேவன் சார், சோனாலதா மேம் அண்ட் ஷாகுல் ஹமீத் சார், ரஹ்மான் சார் கூட நிறைய பாட்டு பாடியிருக்காரு. ஸோ அவங்களுக்காக ஒரு ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ அதில் 3 பாட்டு பாடி ஒரு கோரஸாக பாடினோம். அண்ட் ரஹ்மான் சார் முன்னாடி தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய பிளெஸிங். அண்ட் அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் இருந்தாங்க. யுவன் சங்கர் ராஜா சார், நிறைய பாடகர்கள், நிறைய பாடகர்கள் எல்லாருமே இருந்திருந்தாங்க. ஸோ யாருடைய பாராட்டு அல்லது யாருடைய விமர்சனம் உங்களுக்கு இதுவரையில் மிகவும் ஒரு முக்கியமான உற்சாக டானிக்காக நீங்கள் கருதுகிறீர்கள்? ஸ்ரீனிவாஸ் சார் என்ன சொல்லியிருக்காரு? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து கடைசி ரவுண்ட் வரைக்கும் நிறைய என்கரேஜ் பண்ணியிருந்தார். நல்ல காமெண்ட்ஸ் கொடுத்தாரு, ஹெல்ப்ஃபுல்லான காமெண்ட்ஸ் கொடுத்தாரு, என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தார். ஸோ அவர் கொடுத்த என்கரேஜ்மெண்ட்டால தான் என்ன கஷ்டமாக ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. ஸோ அவருக்கு நிச்சயமாக நன்றி சொல்லணும். இன்ஃபேக்ட் டிசம்பர் மாதம் இங்கே வந்திருந்தார். ஆக்சுவலாக கனடா ஒரு ஷோ பண்ணியிருந்தார். ஸோ அவர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் அவர் கூட ஒரு மேடை ஷேர் பண்ணுறதுக்கு ப்ரிவிலேஜ், ரொம்ப கௌரவமாக இருக்கு. ஆமாம், கௌரவம். அந்த சுஷீலா மேடம் முன்னால் பாடி அந்த பாடல் ஞாபகம் இருக்கிறது? அன்று கொஞ்சம் கேட்டு பார்ப்போமா? ஏனென்றால் தொடர்ந்து புதிய பாடல்கள் கேட்டிருக்கிறோம். சாயிசனின் குரலில் ஒரு பழைய பாடலும் கேட்டால் நன்றாக இருக்கும். அன்று வந்ததும் இதே நிலா, என்று வந்ததும் அதே நிலா, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. அது கூட உங்களுடைய ஓன் ஸ்டைலில் தான் இருக்குங்க. சரி, அடுத்து நாங்கள் மற்றொரு பாடல் உங்களுடைய முத்துக்கள் இசை தொகுப்பில் இருந்து தான் தரப்போன்றோம். ஓகே. என்ன பாடல் என்ன தெரியுமா? அது மச்சினி முதலிய பாடிய பாடல். அந்த பாடல் முழுமையான இசை வடிவத்தோடு இப்போது உங்களுக்காக. மச்சினி மச்சினி என் மனசில் நீ தாண்டி, என் கண்கள் உன்னை பார்க்க தேடுதடி. மச்சினி மச்சினி என் மனசில் நீ தாண்டி, ஓ என் கண்கள் உன்னை பார்க்க தேடுதடி. உன் முகத்தை நான் பார்த்தேன், பேரழகி நீ தாண்டி, உன் போல இங்கே யாரும் இல்லையடி. உன் குரலை நான் கேட்டேன், குயிலின் ஒரு ஓசையடி, உன் பாட்டு செவியில் என்னும் கேக்குதடி. நிலவேலி என்னோடு சேர்வாயா உயிரேறி, எனக்காக பிறந்தாயா என் நிழலில், நீ வந்து நிற்பாயா உன்னை தோட, அனுமதி தருவாயா. மச்சினி மச்சினி என் மனசில் நீ தாண்டி, என் கண்கள் உன்னை பார்க்க தேடுதடி. மச்சினி மச்சினி என் மனசில் நீ தாண்டி, ஓ என் கண்கள் உன்னை பார்க்க தேடுதடி.
உசுருக்குள்ள என்ன வச்சேன் உன்ன வச்சேன் திறக்காம சாவியையும் வேணும்னு தொலைச்சு விட்டேன். இதுவரையில் கண்ணாடி பார்த்ததில்ல உன்மேல ஆசைப்பட்டு தினமும் நான் பார்த்து விட்டேன். பெண்ணே நானும் சேர்ந்து வாழ கனவு கண்ட எழுந்ததும் கண்ணை மூடி கனவே மறுக்கா காண பார்த்த ஒரு கண்ணில் கண்ணீரோடு. வணக்கம் எவ்வம் அலையில் நீதி பெருமை கொள் தமிழா. வணக்கம் FM இசையில் மூழ்கி பெருமை கொள் தமிழா. இது உலக தமிழரை இணைக்குமே இதன் ஒற்றை சொல்லே வணக்கமே. இசைப்பூக்கள் நெஞ்சில் மணக்குமே நம் வாழ்க்கை தித்திக்குமே. வணக்கம் FM, வணக்கம் FM. CJVF வணக்கம் FM. என் கண்மணியே மறு கண்ணும் உன்னை தேடுதே நிலவே